எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்க முடியாத நிம்மதிய எனக்கு குரான் தந்தது. 40 வயசுல எப்படிங்க குரானை படிக்கிறது? அசிங்கமா இருக்கு. நம்ம பெரிய ஆளுமை, பெரிய மேடைகளை சந்திச்சிருக்கோம், 5 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கோம். எப்படி இந்த 40 வயதுல குரானை எடுத்து கத்துக்கணும்? ஒரு சின்ன பிள்ளையா மாறணும், தப்பு விடுவோம், ஆசிரியர் திருத்துவாங்க, நமக்கு அசிங்கமா இருக்கும். கொஞ்சம் ஈகோ, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஈகோ அது தடுக்கும். ஆனால் அது நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபி அவர்கள், அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படி சொல்லி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அந்த குரானுக்கு தமிழ் விளக்கம் இருக்கு, அதனுடைய பெருவிளக்கம் தஃசீர் இருக்கு, இதெல்லாம் படிச்சு நிறைய தெரியும். ஆனால் நான் ஏன் படிக்கணும்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. எனக்கு தான் தமிழ்ல இருக்கேன், நான் ஏன் வந்து குரானை அவனுடைய இறைவன் இறக்கின மொழியில படிக்கணும்னு கேட்டாங்க தான். நான் இறைவன் எந்த இடத்துல எனக்கு ஒரு ஆசையை வந்து விதைச்சான், எப்படி அதை நோக்கி என்னை கொண்டு செலுத்தினாங்கிறது உண்மையாக எனக்கு தெரியலங்கிறது தான் உண்மையான பதில். இறைவன் ஏதோ ஒரு இடத்துல புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போய் இந்த குரானுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தினான். குரானை படிக்க ஆரம்பிச்சோம், முழுமையாக முடிச்சோம், தப்பும் தவறுமா திக்கி படிச்சோம். அதுல அசிங்கப்படல. அது பிறகு அழகிய முறையில ஓதணும்னு ஆசைப்பட்டோம். சும்மா அப்படியே ஓடாம அழகிய முறையில ஒரு கிராக்காக நம்ம வந்து அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்ப இறைவன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இந்த கையில இருக்க மொபைல குரானுக்காக பயன்படுத்தினா வெளிச்சம், இல்ல நான் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதுக்கும் பயன்படுத்துறேன் அப்படின்னா இருட்டு. வாழ்க்கையும் அப்படிதான், கூட இருக்கிற உறவுகளும் அப்படிதான், பெற்ற பிள்ளைகளும் அப்படிதான், இந்த கருவிகளும் அப்படிதான். நான் என்ன நியத்து வச்சு அதை நான் அணுகிறேங்கிறதுல வெளிச்சமா இருட்டாகிற பதில். அப்படி மொபைல்ல இருக்கிற பல குரானிய கிராத்துகளை ஃபாலோ பண்ணி அழகிய முறையில குரான் ஓதுறதுக்கான தொடக்க முயற்சியை எடுத்து அதுல கொஞ்சம் நகர்ந்த பிறகு தினம் ஒரு ஆயத்து, மினி தஃசீர் 3 நிமிஷத்துக்குள்ள. இப்ப ஷார்ட்ஸ் சொல்றாங்க, சுருக்கமா ஓடிட்டு இருக்கமே. இப்பெல்லாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா 216 பேர் பாக்குறாங்க. 216 பேர். அந்த பக்கம் சினிமா வீடியோலாம் 216 மில்லியன், 20 கோடி 20 லட்சம் மக்கள் பாக்குறாங்கன்னு போயிட்டு இருக்கு. ஆனா குரானை வந்து எடுத்து அதுக்கான விளக்கங்களையோ வாழ்நாள் நடக்கிற குரானிய தாக்கங்களையோ போடும்போது 216 பேர் பார்த்திருக்காங்க. எனக்கு என்ன சந்தோஷம், தெரிஞ்சுக்கிட்டா நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். 216 பேர் கொண்டு போயிருக்கோம்ல, ஒரு ஆளுங்கிறது போக 216 பேருக்கு போயிருக்கலன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். இதை வந்து சுருக்கமாக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கும் போது நம்ம படிச்ச குரான் ஆயத்து, அதனுடைய மூல மொழியில அரபில, அதுக்கப்புறம் அதோட தமிழ் விளக்கம், அதுக்கு அடுத்து அதனுடைய தஃசீர், இப்னு கசீர் தஃசீர், குரானோட விளக்கம். அப்ப இந்த 3ஐயும் சேர்த்து 3 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரணும் முயற்சி பண்ணி அதுக்கான பட விளக்கங்களோட முடிச்ச மட்டும் அதை பார்த்தோன்னே மக்களுக்கு புரியணும். அது என்ன காட்சி இருக்குங்கிறத பார்த்தோன்னையும் இப்பதான் குரான் படிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த முயற்சியை எடுத்து அல் பக்கரால 100 ஆயத்தை தாண்டணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பெருமூச்சுக்கான விஷயம். ஒரு 100 ஆயத்தை வந்து பிராக்டிஸ் பண்ணி படிச்சு அதுக்கான தஃசீர் விளக்கத்தை தினமும் ஒரு ஆயத்தாக அப்படின்னு போடுறதுன்னா இடையில வந்து தொண்டை அடிச்சு 1.5 மாசம் தொண்டை திறக்கவே இல்லை. எங்க இருந்து கிராத்துக்கு போகிறது, பேசுறதே வந்து முடியல அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலான அந்த காலகட்டங்கள் பெரிய சோதனை. அப்ப அது பிரேக் ஆச்சு. பிறகு திருப்பியும் அவங்கள்ட்ட வந்து கேட்டு கெஞ்சி அது பிறகு ஆரம்பிச்சு அப்படியான பயணத்துல 100 ஆயத்தை முடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல. அல்பக்ராவினுடைய முதல் 100 ஆயத்துல படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு இந்த குரானோட வெளிச்சத்துல அவங்க எனக்கு என்ன சொல்லியிருக்கானோ அதுபடி நான் ஃபாலோ பண்றேன் நம்ம முடிவு எடுத்துட்டால் சொர்க்கம் உறுதிதான். முழு குரான் எங்களுக்கு இன்னும் நம்ம உள்ள வந்து கடந்து போறோம் 6000 ஆயத்துக்கு. ஆனா முதல் 100 அல்பக்ரால எவ்வளவு கொட்டி கிடக்கிற அற்புதங்கள், சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு செய்திகளையும் அல்லாஹ் அந்த குரானை திறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு அங்க அல் பக்ராவுக்குள்ள போகிற தொடக்கத்திலே தந்தான். இதெல்லாம் மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க ரிசர்ச் பண்ணணும், என்ன இருக்குது இதுல. ஒரு நாளைக்கு 3 பக்கம் பாடம் கொடுக்கணும், பரிச்சை வருது, அதுல நான் பாஸ் பண்ணணும், ஆலிமா பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக யாரும் தயவு செய்து குரானை எடுக்காது. இதுல இருந்து அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான், எனக்கு எங்கேயோ இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. அன்னைக்கு இருந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமுதாய மக்களுக்கு சொல்லப்பட்டது மட்டும் கிடையாது, எனக்கு என்ன சொல்லுது அப்படிதான் பார்த்தேன். ஒரு படிக்கிற பிள்ளையும் உங்களுக்கு என்ன சொல்லுது அந்த ஆயத்துன்னு பாருங்க. ஒரு வேலை வழியாக வெளிச்சம் கிடைத்தால் உங்கள் வழியாக இறைவன் ஊருக்கே வெளிச்சம் இருக்கும்.
பல இருட்டுகள் நீங்க வாழ்ற ஊர்ல உங்களின் பொருட்டு இறைவன் மாற்றுவான். அவ்வளவு அற்புதமான விஷயம். அப்படியான பயணத்துல அந்த பக்கராவினுடைய முதல் 100 ஆயிரத்துகளுக்கான பயணமாக இந்த பயணம் இருக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு கிளம்பி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் தான். வந்ததுல இருந்து மேகம், சாரல், அருமையான காட்சிகள் நல்லாதான் இருக்கு. ஆனா குளிர் என்ன எப்படி குளிர் தெரிவு செய்யறது? செருப்புலாம நடக்க முடிய மாட்டேங்குது. இருக்கிற இடத்துல எப்படி இந்த மக்கள் எல்லாம் சமாளிக்கிறாங்க? என்னதான் படையிருச்சுன்னு சொன்னாலும் கூட இப்படி ஒரு குழுக்குள்ளேயே இருந்து வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். மழைக்குள்ளேயே இருந்து வாழ்ற வாழ்க்கை கஷ்டம்தான். ஆனா எங்களை விட நீங்க உயரத்துல இருக்கீங்க. 7 வானத்தை தாண்டி போகணும்னா எங்களை விட 2000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கீங்க. இன்னும் நீங்க எங்களை விட கொஞ்சம் உயரத்துல இருக்கிறதுனால ஈஸியா வேகமா 7 வானங்களை தாண்டலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு இங்க வந்து செய்யற சுற்றுது ஏதோ ஒரு ஸ்பெஷலா தோணுச்சு. நம்ம உயரத்துல வந்து சுற்றுது செய்யறோம்ல, 7 வானம் எங்க இருக்கு இப்படிதான் எடுத்து பார்ப்போம். இப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உயரத்துல வந்திருக்கோமே. சுஜூத் செய்யும்போது மேக கூட்டங்கள் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. மேகங்களுக்குள்ள இருந்து இறைவன் கொடுத்த அந்த அருட்கொடைகள் ஒவ்வொன்றும் அத்தாட்சி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா தோணுச்சு. ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் மாறுதலாகவும் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நீங்களாம் பெரிய பாக்கியசாலிகள் தான். எது இருக்கோ இல்லையோ இறைவனுடைய அருட்கொடைகளான பெரிய இயற்கையின் தோட்டம் உங்ககிட்ட இருக்கு. இந்த தோட்டம் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் இல்லாம ஒரு பெரிய இயற்கையின் கொடை, அந்த குடைக்கு கீழே எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப பெரிய பாக்கியம் தான் எல்லாருக்கும். எப்படி பசியாற்றும் திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு 108ஆவது வாரத்தை தாண்டி போயிட்டு இருக்குதோ அதே மாதிரி இப்ப இங்க இருந்து நம்ம இன்னொரு வேலையும் ஆரம்பிக்க போறோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். நீங்களும் நானும் பெண். நம்மை போல இந்த உலகத்துல, இந்த நாட்டுல, இந்த மாநிலத்துல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் குடும்ப வன்முறையினாலேயோ பாலியல் வன்முறையினாலேயோ பாதிக்கப்படக்கூடாது. குடும்ப வன்முறைனா என்ன? நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாலேயே ஏமாத்தப்படுறது, துரோகம் இழைக்கப்படுறது, நம்பிக்கை துரோகம் இழைக்கப்படுறது. நம்பி கல்யாணம் பண்ண என்னை ஏமாத்தி நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டான், குடும்ப வன்முறை. என்னோட அப்பா அம்மாவே இப்படி பண்ணிட்டாங்க, குடும்ப வன்முறை. குடும்பத்துக்குள்ளேயே கெட்ட வார்த்தை பேசுறது குடும்ப வன்முறை. பாலியல் வன்கொடுமை குடும்பத்துக்குள்ளேயும் நடக்குது, குடும்பத்துக்கு வெளியிலையும் நடக்குது. நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது, பிள்ளை எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு இருட்டுல வரும்போது, காலேஜுக்கு போயிட்டு வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நம்ம பயப்பட்டு நினைக்கிறோம். ஆனா ஐநா சபை என்ன சொல்லுதுன்னா, வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடமும் தான் பாதுகாப்பு இல்லை இந்தியாவிலன்னு சொல்லுது. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், அதே தெருவில் 4 வீடு தள்ளி இருக்கிறவன், இவங்களாலதான் ஆபத்து. சமீபத்துல கோயம்புத்தூர்ல சூலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 வயது குழந்தை பெரிய உழுக்குச்சு. ஒரு புதிய அரசாங்கம் வந்த பிறகு அந்த சூலூர் பாலியல் வன்கொடுமை கொலை பெருசா பேசப்பட்டுச்சு. பிள்ளைய கொண்டு போய் மிட்டாய் வாங்கி தரேன்னு வண்டியில கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு போட்டான். அடுத்த நாள் தொலாவி ஒரு நாள் கழிச்சு 24 மணி நேரம் கழிச்சுதான் பிள்ளையோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடந்தது? அவன் யாரு? பக்கத்து வீட்டுக்காரன், நல்லா தெரிஞ்சவன், மாமானித பிள்ளையால் கூப்பிடப்பட்ட ஒரு ஆண். அந்த பிள்ளையை கண்காணித்து தூக்கிட்டு போகக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உடனே செய்ய மாட்டாங்க. எப்ப வர்றாங்க, எப்ப போறாங்க, தகப்பன் சரியா இருக்கானா இல்லையா, குடும்பத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா, இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா, எல்லாவற்றையும் கண்காணிச்சு எப்ப போகிறா அந்த பிள்ளை, எப்ப வர்றா, எல்லாத்தையும் நோட்டிஃபை பண்ணி தான் தூக்குறாங்க. அப்போ வீடும் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் தான் பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை ஐநா சபை இந்தியாவுக்கு அறிவிச்சு. அவங்க ஒரு டீம் அனுப்பி ரிசர்ச் பண்ணி நமக்கு இதை அறிவிச்சாங்க. பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பணியாக இஸ்லாமிய பெண்மணிகள் இந்த வேலையை நம்ம எடுத்து செஞ்சு ஆகணும். ஏன் தெரியுமா? மற்ற சமூகத்து பெண்மணிகளுக்கெல்லாம் சொர்க்கம் பக்கத்துல கிடையாது, நமக்கு சொர்க்கம் பக்கத்துல இருக்கு. மற்ற சமூகத்து பெண்மணிகளுக்கெல்லாம் சொர்க்கம் நேரா போனா எந்த டவுட்டும் எந்த சந்தேகமும் இல்லாம நேரா போனா சொர்க்கம்னு கிடையாது. நமக்கு எந்த சந்தேகமும் இல்லாம இங்க போகணுமா, அங்க போகணுமா, வளைஞ்சு போகணுமா, திரும்பி வரணுமா, நேரா போனா சொர்க்கம். முஸ்லிம் பெண்மணிகளுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ் ரசூலுக்காக வாழக்கூடியவர்களுக்கு, கலிமா சொன்னவர்களுக்கு, ஏக இறைவன் ஒருவனை, வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு நான் சாட்சி சொல்றேன். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கடைசி தூதர் ஆவார்கள் நான் சாட்சி சொல்றேன். இப்படி யாரெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நம்ம உறுதிமொழி எடுத்திருக்கோமோ, கலிமா சொல்லி இருக்கோமோ, அவங்களுக்கு எல்லாம் நேரடியா இருக்கு சொர்க்கம். மத்தவங்களுக்கு இல்லாத பெரிய கிஃப்ட் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், இதை வாக்கு தந்திருக்கான். அப்ப அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இவர்கள் நன்மையை விதைப்பார்கள், தீமையை தடுப்பார்கள்.
ஏதாவது ஒரு வகையில இப்ப இந்த காதுல வாங்குற விஷயத்த தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு எடுத்து சொன்னா கூட நன்மையை விதைக்கிற தீமையை தடுக்கிற படியை நம்ம செஞ்சோம்னு அர்த்தம். ஆமா ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, இதெல்லாம் வேலைக்காகிற வேலையா, நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சா எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது செய்வோம், வைக்கிற நெய்யத்து அல்லாக்கா ஏதாவது செய்வோம், அல்லா வழிகாட்டுவான்.